ஃபோட்டோ வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். ஃபோட்டோ வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்னா என்ன? எதுக்கு நாம யூஸ் பண்ணணும்? எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்? நீட்டோட அப்ளிகேஷனுக்கு இது தேவையா? ஸோ இந்த கேள்வி கண்டிப்பா உங்க மனசுல கண்டிப்பா இருக்கும். இப்ப அதுக்குரிய ஆன்ஸர் தான் இது. நெறைய மாணவர்களுடைய சந்தேகமும் இதுதான் இருக்கு. காரணம் என்ன அப்டின்னா, இந்த வருடம் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணது லைவ் ஃபோட்டோ கேப்சர் அப்டின்னு சொல்றது. இந்த லைவ் ஃபோட்டோ கேப்சர் அப்டின்றது டைரக்ட்டா அப்ளிகேஷன் ஃபில் அப் பண்ணும்போது ஒரு 10வது ஸ்டெப்ல நீங்க லைவ் ஃபோட்டோ எடுக்க போறீங்க. அந்த லைவ் ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து, இன் கேஸ் அதுவும் உங்களுடைய ஆதாரும் மிஸ்மேட்ச் ஆயிடுச்சு. தப்பா இருந்தது. ஆதார நீங்க அப்லோட் பண்ணியிருப்பீங்க முன்னாடியே. லைவ் ஃபோட்டோ கேப்சர் நீங்க அப்லோட் பண்ணும்பொழுது, ஆதார்ல இருக்கிற ஃபோட்டோவும், லைவ் ஃபோட்டோல இருக்கிற ஃபோட்டோவும் மேட்ச் ஆகலன்னா, உங்களுக்கு பாப்பப் விண்டோல தப்பா இருக்குன்னு சொல்லி மெசேஜ் வந்துரும். அதற்கு நாம என்ன செய்யணும் அப்டின்னா, நீங்க தப்பா இருந்தாலும் சரி, இத அப்லோட் பண்ணிட்டு டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணிட்டு பண்ணி முடிச்சுட்டீங்கன்னா, ஃபீஸையும் பே பண்ணணும். ஃபீஸ் எல்லாம் பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, உங்களுக்கு இப்ப நான் சொன்ன இந்த ஃபோட்டோ வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்டின்றது ஒரு ஃபோட்டோ வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட். அந்த ஃபோட்டோ வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ன்றது உங்களுக்கு ஹோம் பேஜ்லயே வந்துரும். அத நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. அத டவுன்லோட் பண்ணிட்டு, டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணுங்க. லைவ் ஃபோட்டோ ஒரு பக்கம் இருக்கும். உங்களுடைய ஒரிஜினல் புதுசா ஒரு ஃபோட்டோ நீங்க ஒட்டணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்க அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அதே ஃபோட்டோ ஒட்டிடுங்க. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு, டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு, கெசட்டட் ஆபிசர்ட்ட சைன் வாங்கி, அத நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ இதுதான் லைவ் ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்றது. யார் யாருக்கெல்லாம் தவறா வருதோ, யார் யாருக்கெல்லாம் ஃபோட்டோ மிஸ்மேட்ச் அப்படின்னு சொல்லி வந்ததோ, அவங்க எல்லாருமே இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் இன்னைக்கான ஷார்ட். உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு சொன்னா, எஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. புரியலன்னா, என்ன விஷயம் புரியலன்றத கமெண்ட்ல சொன்னீங்கன்னா, அதையுமே டீட்டெயிலா உங்களுக்கு நான் சொல்றேன். தேங்க் யூ.